சைடில் 2 சைட்லையும் கழிச்சு விடுவான், நடுவில் புல் நல்லா ஜாம்னு வளரும். இப்போ அவனு சைடில் 2 பக்கமும் அண்டை கழிச்சுக்கிறான். நிறைய இந்த வைக்கப்போர் போட்ட மாதிரி மேலே வச்சுன்னு வரான் சென்னையில். அவன் மேலே தப்பில்லை, அதை ஏதோ ஒரு நார்த் இந்தியன் நடிகன் நடிச்சிட்டான், இந்த மாதிரி வைடான்னு இவனும் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பார்ப்பது எப்படி பதியுதுன்றதுக்காக சொல்ல வரேன். சார் நாங்கள்லாம் எங்கள் அப்பா போய் கேட்டார் சார், எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கூட வச்சுக்கிட்டு ஜவுளி கடையில் கேட்டார், கிழியாத பேண்ட்டு துணியாக கொடுன்னார். அவன் எவ்வளோ ஓணுன்னா 1.5 மீட்டர் கொடுன்னார். அப்போவே நான் கேட்டேன், கிழியாத துணி கேட்டார், நீ எப்படி 1.5 மீட்டர் கிழிச்சு கொடுப்பேன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதிக பிரசங்கித்தனமே பேசாதரான்னாரு. அப்போ கிழியாத பேண்ட்டு போட்ட காலம் எங்கள் காலம். இப்போ கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுன்னு சுற்றின்னு வரான். 2 முட்டிலையும் கிழிச்சு விட்டுக்கிறான், இந்த பக்கம் சைட்லையும் கிழிச்சு விட்டுக்கிறான். அதில் வேற பெரிய சிக்கல் என்னன்னா, கிழியாத பேண்ட்டை விட கிழிஞ்ச பேண்ட்டு தான் விலை அதிகம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவன் எந்த சமூகத்தில் வலம் வரான்? அப்போ அவன்